திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருமறைக்கு திரும்புவோம். பேக் டு த பைபிள். இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்க போகிறோம். இந்த புத்தகத்தில் நாம் விவரங்களை பார்க்கும் பொழுது சிறைப்பிடிப்புக்குள்ளே இருக்கிற அந்த யூத ஜனங்களுடைய வாழ்க்கை, அந்த மக்களுடைய நிலைமை, அவர்களுக்கு இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்பதை நாமும் பார்க்கணும். இப்போ யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். ஆசாரியர்கள் கிடையாது, தேவாலயம் இல்லை, தேவனை தொழுது கொள்வது இல்லை, ஒரு இருண்ட காலம்தான் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த தீர்க்கதரிசனம் மூலமாக தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னார், நேரடியாக பளிச்சுன்னு நிறைய விஷயங்கள் இல்லாமல் தரிசனங்கள் வழியாக, உருவக வழியாக நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் படிக்கிற மான் கூட நீங்கள் யோசிப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உருவக மொழி வழியாக இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை, இந்த ஜனங்களுக்கான விடுதலையை, தேவனுடைய நன்மை வரப்போகிறதை தீர்க்கதரிசனம் மூலமாக அங்கே சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த புத்தகத்தின் வழியாக நாம் இன்றைக்கு ஒரு வேளை கொஞ்சம் யோசனை பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஏதாகலும் இருக்கான்னா, வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றியும், நாம் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை பற்றியும், இந்த கஷ்டமான இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் இன்றைக்கும் நாம அறிந்து கொள்ள முடியும். நமக்காகவும் இன்னைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்கள் எல்லாம் நாம பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு பயபக்தி நமக்குள்ளே உண்டாகி இன்றைக்கு நாம் எப்படி வாழணுன்றதை கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். செய்திக்கு போறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த விசுவாசமிக்க இந்த நல்ல செய்திக்காக உங்களை நான் அழைக்கிறேன். திருமறைக்கு திரும்புவோம் என்ற நீண்ட தொடரில் 4வது பிரிவில் இன்றைக்கு 39வது செய்தியாகும். அதாவது இன்றைக்கு நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, அதை நம்ம படிக்கிறோம். 48 அதிகாரங்கள். ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இந்த தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகம் இருக்குமே, அதுக்கு சமமாக அதை போலவே உருவகங்கள், காட்சிகள், தரிசனங்கள், ஓமைகள் என்ற அளவில் இந்த புத்தகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்தல பேசின மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றும். இந்த தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியருடைய மகன். இந்த தீர்க்கதரிசி யூதர்கள் பாபிலோனிய தேசத்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள் இல்லையா, அவர்கள் ஏறக்குறைய போய் 30 வருஷங்கள் கழித்த போது அந்த யூதர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு, அவங்க மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுக்கும் தேவனுக்கு என்ன உறவு இருக்கு, அந்நிய தேசத்தில் அவங்க அழிக்கப்பட்டார்களா, அவர்களுக்கென்று ஏதாவது இருக்கிறதா? காரணம், கானான் தேசம், எருசலேம் பட்டணம், அதில் உள்ள மாபெரும் தேவனுடைய ஆலயம், பலிப்பீடம், அங்கே செலுத்தப்படுகிற பலிகள், அதற்கான ஆசாரியர்கள், தேவனுடைய வசனமாகிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இல்லாமல் அந்நிய தேசத்தில் சிறைவாசிகளாக அந்த யூதர்கள் தங்களுக்கு முடிவு என்ன ஆகும் என்ற கவலையோடு இருந்த ஒரு இருண்ட காலம். இதை வேத வல்லுநர்கள் ஜூடாஸ் மோஸ்ட் டார்க்கஸ்ட் பீரியட், யூதர்களுடைய வரலாற்றில் மிகவும் கொடிய இருண்ட காலம் என்று இதை வர்ணிக்கிறாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பாருங்க, 1 வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது
சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இந்த ஒரு வசனத்தில் அன்றைய யூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கல்தேயர் தேசம், அதுக்கு இன்னொரு பேர் பாபிலோனிய தேசம். அவர்கள் சிறைப்பட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 30 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த தீர்க்கதரிசி ஒரு நதிக்கரையிலே பரலோகம் திறக்கப்பட தேவ தரிசனங்களை கண்டதாக சொல்கிறார். 3வது வசனம், அந்த 5ஆம் தேதியில கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இப்பொழுது 4வது வசனம், இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்னியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவிலே அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தது. இந்த தீர்க்க தரிசன பகுதியை நம்ம படிக்கும்போது நமக்கு ஒன்றும் விளங்காது, படித்தாலும் விளங்காது. காரணம் என்னன்னா, யூத ஜனங்கள் தாங்கள் அழிந்து விட்டதாகவே நினைத்தார்கள். இனி நமக்கு திரும்பி போக வாய்ப்பில்லை, நாம் இந்த தேசத்தில் அந்நிய மக்களாக மரிக்கப் போகிறோம். நம்முடைய மூதாதையாராகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கைப்படி நம்முடைய விருத்த சேதனமும் மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் நம்மை விட்டு பிரிந்தது. இனி நமக்கும் கடவுளுக்கு பந்தம் இல்லை, உறவு இல்லை, ஒட்டி இல்லை. ஆகவே ஆத்துமாவிலே இருண்ட மக்களாக உலகத்தாரோடு விக்கிர ஆராதனைக்காரர்களோடு பின்னி பிசைந்து இசைந்து போன ஒருவர்களாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க. நண்பர்களே, இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்ளணும்னா, அன்றைக்கு யூதர்கள் பாபிலோனிய சிறையில் இருந்தபோது எப்படி மனதை உடையவர்களாக, எண்ணங்களை உடையவர்களாக, எப்படிப்பட்ட எதிர்காலத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் புரிந்து கொண்டால், அந்த மனநிலையோடு படித்தால் நமக்கு இந்த புத்தகம் விளங்கும். இப்போ ஒருத்தர் ரகசிய கடிதம் ஒன்று எழுதுறார், அதை கொண்டு வா, அவங்ககிட்ட பேசாத, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி மொட்டை மொட்டையாக வரிகள் இருந்தால் நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் அந்த கடிதம் எழுதின ஆளுக்கும் கடிதத்தை வாங்குகிற ஆளுக்கும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால அதை கொண்டு வா அப்படின்னா எதை கொண்டு வர வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவங்ககிட்ட பேசாதன்னா எவங்கிட்ட பேசாதுன்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி யூதர்களுக்கு புரியக்கூடிய பரிபாஷையில் இந்த புத்தகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான பகுதி இந்த புஸ்தகத்தில், மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை கவனிங்கள் வரைந்து. எங்கிருந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது? பாபிலோனில் நடக்குது. பாபிலோனில் நடக்கிற இந்த விஷயம் அந்த தீர்க்கதரிசி அதை மறைமுகமாக ஒரு செங்கல் மேலே எருசலேம் நகரத்தை என்ன செய்ய சொல்றாரு? வரையணுன்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாபிலோன் பேரரசனாலே 606 முதல் அந்த நகரம் இடிக்கப்பட்டது இல்லையா, சுட்டெரிக்கப்பட்டது இல்லையா, தேவாலயம் அழிந்தது இல்லையா, அதை திரும்பவும் கட்ட தேவன் அவர்களுக்கு வல்லமையை தருகிறார். அவர்கள் மீண்டும் அதை திரும்ப பெறப்போகிறார்கள். ஒரு சிம்பாலிக்காக, அதை ஒரு அடையாளமாக ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? 2ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக
மதிலிடிக்கும்படிக்கு இந்திரங்களை வை. மேலும் ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அதை முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதுக்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக்கொண்டிரு. அது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். அதாவது கர்த்தர் தமது தீர்க்கதரிசியை கொண்டு உருவக வழியில அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது ஜூடா இஸ் கோயிங் டு பேக் டு த மதர்லேண்ட், ஜூடா இஸ் கோயிங் டு பில்ட் பேக் த டெம்பிள். இதுதான் இந்த இடத்துல இவ்வளவு ரகசியமா சொல்றார். கீழே பார்ப்போம். 4ஆம் வசனம், நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்து கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவளுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவளுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். கவனியுங்கள், இந்த தீர்க்கதரிசி பாபிலோனில் இருக்கிற கேபார் என்ற நதி கரையில் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவும் தரிசனமாகவும் கனவுகளாகவும் காட்சிகளாகவும் உவமைகளாகவும் பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு சிம்பாலிக்காக அவளுடைய பாவங்களை சுமக்கும்படி அவர் வலது பக்கமாக ஒரு கழித்து ஒரு சில காலமும் இடது பக்கமாக ஒரு கழித்து ஒரு சில காலமும் அவர் படுத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவ்விதமாக அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் சுமக்கிறதாக அது காண்பிக்கிறது. இந்த 6வது வசனத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த காட்சி, இந்த தரிசனம் எல்லாம் எசேக்கியேலுக்கு சிறைப்பட்டு போன யூதர்களுடைய 30வது வருஷத்தில் இதுக்கு அவர் பார்க்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே எரேமியா 29:10 நம்ம படித்திருக்கிறோம். இந்த சிறைப்பட்டு போன யூதர்களை கர்த்தர் 70 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய ஜென்ம தேசத்துக்கு கொண்டு வருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அப்போ அந்த 70ல் 30வது வருஷம் இவர் தரிசனங்களை காண்றார். இப்போ என்ன சொல்றாரு, 40 வருஷம் இன்னும் இது நிறைவேற வேண்டியதா இருக்கு. அந்த 40 வருஷத்தை வருஷம் ஒன்றை ஒரு நாளாக கணக்கிட்டு 40 நாள் நீ ஒரு கழித்து படுக்க வேண்டும், வலது பக்கமாய் படுக்க வேண்டும். அதாவது ஒரு வருஷம் ஒரு நாளை போல அவனுக்கு சொல்லப்பட்டது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் வசனத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் படித்து பாருங்கள். ஆக இந்த 70 வருஷமும் 70 நாளாக சுருக்கி தீர்க்கதரிசிக்கு தேவன் தமது திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். 6வது அதிகாரம் 3வது வசனம், இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். 6வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. 7ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்படி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டானது. அதனாலே அவன் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் காது கேட்கும்படி அன்றைய அடிமைப்பட்டிருந்த அந்த யூதர்களுக்கு சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 1 வசனம், பின்பு அவர் என் காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அதாவது எருசலேமை மீண்டும் கட்டுவதற்காக, மீண்டும் அந்த ஜனங்களை திரும்ப கொண்டு வருவதற்காக தேவன் ஆயத்தங்களை தொடங்கிவிட்டார் என்று சொல்கிறார். 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவருடைய வழியில் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் நீர் எனக்கு கட்டளையிடப்படியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். இது ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம். அதாவது
சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன். இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு எசேக்கியேல் புத்தகத்தில் இப்படி பேசுகிறது. ஏனென்றால் தேவனுக்கென்று பிரிந்து இருக்கிற மக்கள் மற்றவர்களைப் போல சாதாரண உடை அணிய மாட்டார்கள். அவர்கள் வெறுத்த உடை ஒன்றை அணிவார்கள். எங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதும் இல்லை என்று சொல்கிறதைப் போல சணல் நூல் வஸ்திரம் தரித்து, சணல் நூல் அங்கி தரித்து, அறையிலே மைக்கூடு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற மைக்கூடு இருக்கிறது. அதை வச்சு தான் எழுத முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு புதிய ஏற்பாடு கிடைத்தது. அவரின் வார்த்தையாக அதை நாம் உட்கொண்டிருக்கிறோம், அதை கை கொண்டிருக்கிறோம், அதன்படி வாழுகிறோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு அவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாக இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய பசானியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலேத்தியேலையும் கண்டேன். அதாவது கர்த்தர் எசேக்கியேலுக்கு தாம் செய்ய போகிறதை தரிசனங்களில் காண்பிக்கிறார். இந்த எசேக்கியேல் வந்து பாபிலோனிய தேசத்தில் இருக்கார். இப்போ அவர் அப்படியே தூக்கிட்டு வந்து ஆவியில் எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி அதை எடுத்து கட்டும்படியான ஆயத்தங்களை அவனுக்கு காண்பிக்கிறார். இதனால்தான் நாம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனமாகவும் தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது என்று நம்புகிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதாவது யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஏன்னா ஏறக்குறைய அவங்க 70 வருஷம் அங்கே இருந்திருக்காங்க. போனவங்க 70 வருஷம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும். இப்போ அந்த பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பாங்க, எங்கள் தாத்தா செய்த தவறுக்காக, தப்பிதங்களுக்காக, பாவங்களுக்காக இந்த அந்நிய தேசத்தில் ஒன்று அறியாத பாலகர்களாகிய நாங்கள் என்ன செய்தோம், எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை, எங்களுக்கு ஏன் இந்த அந்நிய தேசத்தில் இந்த சிறைவாசம் என்று அவங்க புலம்பியிருப்பாங்க. கர்த்தர் அதை குறித்து பேசுகிறார். 18ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆம் வசனம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழி சொல்வதும் இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 4வது வசனம் ரொம்ப முக்கியமா, பேனால் அடிக்கோடிடுங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பேனால் அடிக்கோடிடுங்கள். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தால் அவன் மீது நீதி வாசமாயிருக்கும். ஆகவே தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகள் சுமப்பதில்லை. அதுக்கு நல்ல உதாரணம் பாருங்க. பெற்றோர்கள் திராட்சைக்காயை தின்றார்கள். திராட்சைக்காய் பயங்கரமா புளிக்கும். பிள்ளைகளுடைய வாய் கூசுமா? பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்களா? இல்லை. அதுபோல பாவம் செய்த ஆத்துமாவை நான் தண்டிப்பேன், விசாரிப்பேன். பாவம் செய்யாதவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். 18வது அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். ஆக இந்த பழைய ஏற்பாட்டினுடைய போதனை புதிய ஏற்பாட்டுக்கு மாறி வருகிற ஒரு இடமாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டு போதனைகள் இப்பொழுது சிறிதாக மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்தவர்களும் அவர்களுக்கு உண்டான பிள்ளைகளும் அதை சுமக்கிறவர்களைப் போல இருந்தார்கள். பெற்றோர்களுக்காக பிள்ளைகளும் தண்டனைகளை அனுபவித்தார்கள். அது இனிமேல் நடக்காது. தேவன் சொல்கிறார், இனி இந்த மாதிரி ஒரு பழமொழியை, இந்த மாதிரி பேசுறதை நீங்க நிறுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இப்பொழுது 37வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
37ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதாவது முன்காலத்துலலாம் பெரிய யுத்தங்கள், இந்த பக்கம் ஒரு 10,000 பேர், அந்த பக்கம் ஒரு 10,000 பேர் அவங்க யுத்தம் செய்யும்போது யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்கள மொத்தமாக வெட்டிடுவாங்க. அப்படி மொத்தமாக வெட்டப்பட்டவங்க எவ்வளோ பெரிய இடத்துல சிதறி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அவங்களுடைய எலும்புகள் எங்கெல்லாம் சிதறி இருக்கும். காரணம், வானத்தில் பறகுகிற கழுகுகள் அதை கொத்தி தின்னும், நாயும் நரியும் அதை இழுத்து கொண்டு போகும். ஆக ஒரு மனிதனுடைய எலும்பு துண்டுகள் எப்படியெல்லாம் சிதறி இருக்கும். 10,000 பேர் செத்துருப்பானா அந்த எலும்புகள்லாம் எப்படியெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும்னு எண்ணி பாருங்க. அதுபோல யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் நொறுக்கப்பட்ட எலும்புகளாக, காய்ந்து போன எலும்புகளாக, உயிரற்ற எலும்புகளாக அவர்கள் இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த எலும்பா எங்க சிதறி இருந்தாலும், எங்க நீ ஒடிந்திருந்தாலும், எங்கே நீ போய் விழுந்திருந்தாலும் நான் அதை தேடி கண்டுபிடிப்பேன். என்னுடைய ஜனத்தை நான் மீண்டும் சேர்த்துக் கொள்வேன், அவர்களை நான் உயிரோடு கொண்டு வருவேன். இதுதான் இந்த 37ஆம் அதிகாரத்தில் சொல்றார். வாசிப்போம். 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. They are a dry bones. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆச்சரியமான ஒரு பகுதி. நேரம் இல்லை, எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டில் படிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். கர்த்தர் கொல்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவருமா இருக்கிறார். 104வது சங்கீதம் 29 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவி அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக மாற்றுகிறீர். இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் தமது ஆவி அனுப்பி மனிதர்களை மறுபடியும் உயிர் பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். பூமியை புதிதாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இந்த 37ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற இந்த காட்சி முழுவதும் அந்த யூதர்களை எலும்புகளாகவும், காய்ந்த எலும்புகளாகவும், உடைந்த எலும்புகளாகவும், உயிரற்ற எலும்புகளாகவும், குவியலாகவும் தரிசனத்திலே கண்ட அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆவியே அவைகள் மீது நரம்புகளை மாம்சத்தை மூடி என்று சொல்லும்போது, ஆவியே இவர்களை எழும்பி நில் என்று சொல்லும்போது, திரளான அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அவைகள் ஒரு பெரிய இராணுவத்தை போல எழுந்து நின்றதாம். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள், காய்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகளைப் போல இருந்த இந்த மகா குவியலான எலும்பு ஒரு உருவக பேச்சாக அடிமையாகவும் சிறையில் இருந்த அந்த யூதர்களை பற்றிய விஷயமாகும். என்றால் 10வது வசனம் 11வது வசனத்தில் அது அவர்களை பற்றி தான் பேசியிருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே நானும் மீண்டுமாக உங்களுக்கு உயிரை தந்து, நீங்கள் வெட்டப்பட்டவர்களாக இருந்தாலும், காய்ந்து போனவர்களாக இருந்தாலும், நம்பிக்கையற்று இருந்தாலும் உங்களை நான் மீட்டுக்கொள்வேன் என்று சொல்கிறார்.
இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நாம் எழுப்பும்போது, பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லா மனிதர்களையும் தேவன் எழுப்ப போகிறார். எல்லா மனுஷனும் எழுந்திருப்பார்களா? எல்லாருடைய எலும்புகளும் ஒன்று சேருமா என்ற ஒரு கேள்வி மனிதன் எழுப்புகிறான். காரணம், ஒரே ஒரு ஆள் செத்து எலும்பு கூடாயி பல வருஷங்கள் ஆகும்போது எங்கேயோ போயிடும். அவனுடைய எலும்புகள்லாம் எங்கெங்கேயோ சிதறி போயிடும். பல மைல்கள் தூரத்தில் அது வீசப்பட்டிருக்கும். ஆனால் தேவனுக்கு சித்தமானா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் அவன் எங்கே விழுந்திருந்தாலும் எழுப்பி நியாயம் செய்ய போகிறார் என்ற ஒரு தகவலை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 13 முதல் சில வசனங்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். ஆகவே மரித்தவர்கள் அது பாதாளத்தில் இருந்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி, பூமியில் எங்கனா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் எழுப்புவார். சிறியோர் பெரியோர் யாவரையும் எழுப்புவார். பாருங்கள் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களின் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்தினுடைய முடிவில் இப்போ இருக்கிற நமக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு நீங்கள் நினைக்காதீங்க. ஆதாம் வரைக்கும் கர்த்தர் எழுப்புவார். எல்லா எலும்புகளையும் அவனுடைய உடலில் அவன் எங்கெல்லாம் அவனுடைய எலும்பை சிதறி வைத்திருக்கிறானோ அதை சேர்ப்பார். அவைகளை கூட்டி சேர்த்து எழுப்பி நிற்க செய்து அவர்களுக்கு நியாயம் சொல்லப்படும் என்று நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த காலை பொழுதில் இந்த தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தை நாம் படிக்கும்போது அவனுடைய காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. அந்த மக்கள் உலர்ந்த எலும்புகளைப் போல இருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு சொல்றாரு, நான் உங்களை மீண்டும் அழைப்பேன், மீண்டும் உங்கள் தேசத்துக்கு திருப்புவேன், மீண்டும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும், நீங்கள் எனக்கு பிரியமான மக்களாய் இருப்பீர்கள். இந்த புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. 48வது அதிகாரம் 35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம், கவனிங்கள், பேனால் அடிக்கடி விடுங்கள், யெகோவா ஷாமா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷாமா அப்படின்னு சொன்னால் தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்று பொருள். தேவன் அவர்களை கொண்டு மகிமை அடைகிறார் என்று பொருள். யெகோவா ஷாமா என்று சொல்லப்படும். அதுபோல தான் கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் யெகோவா ஷாமா என்பது போல தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி செல்வார்கள். நல்லது நண்பர்களே, நாளை தானியேல் புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நேரப்படி நீங்கள் எழுந்திருந்து அதற்காக காத்திருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எலும்புகளாக, காய்ந்த எலும்புகளாக, உடைந்த எலும்புகளாக, காணாமற் போன எலும்புகளாக இருந்தவர்களை மீட்டு அவர்களை யெகோவா ஷாமாவாக மாற்றுவதாக சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்டதான ஒரு உபதேசத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. திருமறை நேர நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள். கடிதங்களை எழுதுகிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். விழிப்புணர்வு பெற்று வருகிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். பாரம்பரியங்களிலிருந்தும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் தவறான கூட்டங்களிலிருந்தும் விலகி சத்தியத்தை நீங்கள் தேடி வருவதற்காக உங்களை பாராட்டுகிறோம். இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை சுருக்கமாக கவனித்தீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். உலர்ந்த எலும்புகளுக்கு என்ன நேர்ந்தது? கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். உலர்ந்த எலும்புகளுக்கு என்ன நேர்ந்தது? வசன குறிப்போடு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882.
செல்போன் 9385500882.